நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவையிலிருந்து காக்காசாவடி வழியாக பாலக்காடு செல்லும் கனரக மற்றும் இலகு ரக வாகனங்கள் அனைத்தும் மரப்பாலம் சாலை கீழ்ப்பாலம் வழியாக செல்ல இயலாது. சேலம் டு கொச்சின் சாலையில் மரப்பாலத்தில் அமைந்துள்ள ரயில்வே கீழ்ப்பாலத்தை திரும்ப கட்டும் பணி நடைபெற உள்ளதால் 14/3/2025 முதல் மாற்று வழித்தடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் ரோடு பெரியநாயக்கன் பாளையத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட மேம்பாலத்தில் மழைநீர் ஆறாக தரைப்பாலத்தில் பெருக்கெடுத்து ஓடுவது போல் பெரியநாயக்கன் பாளையம் மேம்பாலத்திலும் பெருக்கெடுத்து ஓடியதால் மேலே சென்ற வாகனங்கள் தத்தளித்துக் கொண்டு ஊர்ந்து கொண்டு சென்றது. நத்தம் அருகே கிணற்றில் விழுந்த பசுமாடு உயிருடன் மீட்பு. நத்தம் சேத்தூர் அருகே ஐயாப்பட்டியில் பச்சைமுத்து என்பவரின் பசுமாடு தோட்டத்தில் தரைமட்டத்தில் இருந்த கிணற்றில் தவறி விழுந்துவிட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த நத்தம் தீயணைப்பு வீரர்கள் பசுமாட்டை கிணற்றிலிருந்து லாவகமாக உயிருடன் மீட்டனர். தமிழ்நாடு பட்ஜெட் 2025-2026 ஆண்டில் 10 லட்சம் ரூபாய் வரை மதிப்புள்ள அசையா சொத்துக்களை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் 1% பதிவு கட்டணம் குறைப்பு. எம்எல்ஏ ஜவாஹர்லாவுக்கு சென்னை ஹைகோர்ட் ஓராண்டு சிறை தண்டனை விதித்துள்ளது. மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பாபநாசம் தொகுதி எம்எல்ஏவுக்கு சிறை தண்டனை. 1996 ஆண்டு வெளிநாட்டில் இருந்து சட்டவிரோதமாக 1,05,00,000 நிவாரண நிதி பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் கீழமை நீதிமன்றத்தில் விதித்த தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது என தகவல். ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரித்துள்ள 193 மொழிகளுக்கும் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமை பெறுகிறது திருக்குறள். மேலும் 45 உலக மொழிகளில் திருக்குறள். காவி துணியை பிரிக்க பிரிக்க மரப்பெட்டிக்குள் இருந்து வெளிவந்த பொக்கிஷம். விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை எடுத்து வர தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரியவர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் மாசி மகம் இம்மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை தினத்தன்று முருகனுக்கு ரத்தினவேல் எடுத்து சிறப்பு மகேஸ்வர பூஜை நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு நாளில்தான் காலை 6 மணிக்கு நகர சிவன் கோவிலில் இருந்து தீவூரணி நகர பள்ளிக்கூடத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே எடுத்து வரப்படும் இந்த விலை மதிக்க முடியாத ரத்தினவேல் அன்று எடுத்து வரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் 40 வகையார நகரத்தார் பெருமக்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர்தான் இந்த ரத்தினவேலை எடுத்துக்கொண்டு வருவார். அப்படி இந்த முறை திருநாவுக்கரசு செட்டியார் எடுத்து வந்தார். ஏராளமான பொதுமக்கள் மேலதாளத்தோடு எடுத்து வரப்பட்ட இந்த ரத்தினவேலை தரிசனம் செய்தனர். சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் செய்யப்பட்டு முருகனுக்கு சாட்சியுள்ளனர். அந்த ரத்தினவேலுக்கு பன்னீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தரிசனம் செய்தனர். 16 மூட்டை அரிசி சாதத்தோடு அன்னதானம் வழங்கப்பட்டது. வருடத்திற்கு ஒரு முறை மாசி மகம் அன்று மட்டும் தரிசனம் செய்ய முடியும். ரத்தினவேலை காண ஏராளமான பொதுமக்கள் தேவக்கோட்டை வந்து தரிசித்தனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.